ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு விக்ரமாத்யா மோத்வானி டைரக்ஷன்ல 2024 ஹிந்தியில ரிலீஸ் ஆன CTRL அப்படிங்கிற படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதில் இருந்து உங்களுக்கு நான் போடுற வீடியோ கிடைக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹீரோ, அவர் பேரு ஜோ, ஹீரோயினி அவங்க பேரு நிலா. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜோவும் நிலாவும் நல்ல திக் லவர்ஸ். அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல தன்னுடைய லவ்வருக்கு ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. போகும்போது அந்த ஹீரோ இன்னொரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. பார்த்துட்டு இவங்க கோவிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உடனே அவனுடைய நினைவுகள்லாம் என் மனசுல இருக்கவே கூடாது, என் போன்ல இருக்கவே கூடாது அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அதாவது மந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அது ஷாப்பிங் ஆப். அந்த ஆப்புக்குள்ள போயிட்டு உள்ள போய் ஒரு இமேஜினேஷனா ஒரு ஆளை கிரியேட் பண்றாங்க. கிரியேட் பண்ணி தன்னுடைய வீடியோஸ், போட்டோஸ், இதுல இருக்கிற அவருடைய முகத்தை எரேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆப் உருவாக்குறாங்க. உருவாக்குறதுல ஆல்ரெடி இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு தன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க அழிக்க சொல்றாங்க. அந்த உருவமா ஆகப்பட்டது என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் அழிக்கிறதுக்கு உனக்கு 90 நாளுக்கு மேல எனக்கு டைம் தேவைப்படும். அதனால வரலும் நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன், நீங்க இன்னொரு ஃப்ரெண்டா ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஆப் மூலியமா அவர் பேசுறாரு. பேசும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹீரோயினி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பா பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது இவர் ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. யாரு? நம்ம ஜோ. அவர் இங்க சொல்ல வராரு. சொல்ல வரும்போது அவர் இந்த பொண்ணு பார்க்கவே விரும்புறது கிடையாது. பார்க்க விரும்பாதப்ப இவங்க அவர் மிஸ் ஆயிடுறாரு. ஜோ மிஸ் ஆயிடுறாரு. லவர் மிஸ் ஆயிடுறாரு. மிஸ் ஆன உடனே இந்த ஆப்புக்கு அந்த ஆளோட பேர் என்ன வச்சுக்கிறாங்க பாத்தீங்கன்னா, ஆலன் வச்சிருப்பாங்க. அந்த ஹேலனுடைய அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே தேடிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு ஆப்ப நம்ம ஆன் பண்ணி அலோ கொடுக்கும் போதே நம்ம போன்ல இருக்கிற எல்லா ஒரு டீடைல்ஸும் அவங்களுக்கு நம்ம சப்மிட் பண்ணிட்டு தான் நம்ம அந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம நினைவில் இருக்கணும். அப்படிங்கறது அந்த படத்தோட மொத்த ஸ்டோரி. ஏன்னா எல்லா ஆப்பும் ஒரு பர்ஃபெக்டான ஆப், எல்லா ஆப்பும் நம்மளுடைய டேட்டாவை திருட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியாது. எந்தெந்த ஆப்ல நம்ம திருடுவாங்க நம்மளுக்கே தெரியாது. நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு அலோ அப்படிங்கிற ஒரு நம்ம அனுமதியும் அவங்க நம்ம போனுக்குள்ள உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு திறவுகோல் தான் உங்களுக்கு. ஏன்னா எல்லா விஷயத்திலையும் நம்ம உஷாரா இருக்கணும். ஒரு தேவையில்லாத நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வருதோ, தேவையில்லாம நம்மளுக்கு ஒரு கால் வருதோ, அது நம்ம அட்டன் பண்ணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு கண்டிப்பா நாம தான் அந்த முடிவெடுக்கணும். ஏன்னா நெட்வொர்க்குக்காரங்க அந்த முடிவெடுக்க மாட்டாங்க, நம்ம தான் அதை முடிவெடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான படம் தான் இது. ஒரு ஷாப்பிங் ஒரு ஆப். அந்த ஆப்புக்குள்ள ஒரு பெரிய ஒரு மிருகம் ஒளிஞ்சிருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஷாப்பிங்ல இந்த பொருளை நீங்க ஆர்டர் பண்ணி நீங்க வாங்குறீங்கன்னா, அது அலோ கொடுத்து நீங்க உள்ள போறீங்கன்னா, அந்த பொருளை மட்டும் நீங்க வாங்கல, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்க போனுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு டேட்டாவை திருடி அவங்க வெளியில வித்துருவாங்க. அந்த டேட்டாவை அவங்க விற்கும் போது அவங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் கிடைக்கும். நம்ம என்ன பண்றோம்? நம்ம சாப்பிடுறோம், தூங்குறோம், படுக்கிறோம், பேசுறோம், எல்லா விஷயங்களும் நம்ம கேமரா மூலியமா அவங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால இந்த 24 டெக்னாலஜில கண்டிப்பா நீங்க உஷாரா இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிப்பாரு நம்ம ஹீரோ. ஏன்னா அந்த குறிப்பா எல்லா ஆப்லயும் இந்த விஷயம் இருக்கு. அது இருந்தாலும் குறிப்பா மந்த்ரா அப்படிங்கிற ஆப்பை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இந்த படத்துல. இதை சொல்லக்கூடிய ஒரு சோசியல் மெசேஜான இந்த படம் தான் இது. அதாவது நீங்க கையில வச்சிருக்கிற உங்க போன் அது ஒரு அரக்கன். அது நீங்க கேர்ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணலைன்னா அது உங்களையே கொன்னுரும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த சொல்லிக்கிறதா இந்த படம். இந்த படம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எடுத்திருந்தா கண்டிப்பா அது ஒரு வேற லெவல் படமா இருந்திருக்கும். ஏன்னா இடையில கொஞ்சம் லவ் விட்டு கொஞ்சம் டைம் வேஸ்ட் நிறைய பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாப்புக்கு மேலதான் இந்த படம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டார்ட் ஆகி ஓரளவுக்கு முடியுது. இந்த படம் இன்னும் டீட்டெயிலா எடுத்தாங்கன்னா இன்னும் பிரமாதமா இருக்கும் நான் நம்புறேன். உண்மையிலே இந்த படத்தை நீங்க ஒரு டைம் பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த மாதிரி படம் தான் அது. சோசியல் மெசேஜ் சொல்லக்கூடிய படம் தான். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் ஒரு 50 மார்க் கொடுக்கலாம். ஏன்னா இந்த படம் அந்த மாதிரி ஒரு ஒருத்தான படம் தான். இன்னும் நல்லா டீட்டெயிலா கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த படம் சூப்பரான படம்னு நம்ம சொல்லியிருக்கலாம். தேங்க்யூ.